பாஸ்டர் டான் ஸ்பேஸ், அவர் இன்னைக்கு உயிரோடு இல்ல, அமெரிக்கால ஊழியம் செய்தவர், நம்ம ஊருக்கு அடிக்கடி வருவார். அவர் ஒரு காரியம் சொன்னார். ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய பாப்பு நியூ கினியா நர மாம்சம் சாப்பிடுகிறவர்கள் இந்த கன்வென்ஷனுக்கு இவர் போனார். இவர் போன ஒரு விசுவாசி வீட்ல, ஒரு காட்டுவாசி விசுவாசி வீட்ல தங்க வச்சிருக்காங்க. அந்த விசுவாசி வீட்ல அவர் தங்கி முடிச்சிட்டு, கன்வென்ஷன்லாம் முடிச்சிட்டு இங்க வந்து எங்கிட்ட சொல்லும்போது சொன்னார், நான் தங்கி இருந்த மனுஷன் இது வரைக்கும் 110 மனிதர்களை கொன்று சமைத்து சாப்பிட்டிருக்காரு. ஆனால் அந்த கிராமத்துக்குள்ள இந்த பரிசுத்த வேதாகமம் போனது, சுவிசேஷம் போனது. இந்த வேதம் அந்த மனிதர்களை கொன்று தின்று ஆமென் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றினது. 110 பேரை மனிதர்களை கொன்று சாப்பிட்டவன் வீட்ல இன்றைக்கு ஒரு தேவன் மனிதன் தங்கி பிரசங்கம் பண்ணி இயேசுவை பற்றி அறிவித்து கன்வென்ஷன் நடத்திவிட்டு வருவதற்கு அந்த 110 பேர் சாப்பிட்டவன் இவருக்கு பணிவிடை செய்து, இவருக்கு சாப்பாடு போட்டு, இவருக்கு நன்மை செய்து, இவரை பத்திரமாய் அனுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனாய் இவனுடைய இருதயத்தை மாற பண்ணினது இந்த பரிசுத்த வேதாகமம்.